என் அன்பார்ந்த பெற்றோர்களே, பள்ளிக்கூட படிப்பு முடித்த உடனே என்ன படிக்கலாம் அதை பற்றி தானே இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் நீட் கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்ல முடியல. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ். கொஞ்சம் மாறுபட்டு நம்ம யோசனை பண்ணலாமா? மாற்றி யோசின்னு சொல்லுவாங்க. அண்மையில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆளை பார்த்தேன். யங் பர்சன், ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். எல்ஐசியில் அவர் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார். அப்படியே பேசிட்டே இருந்தேன். அவர் பீகார்லேருந்து வந்திருக்காரு. அவருடைய கேரியரை பற்றி சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவங்க அப்பா பீகாரில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாரா, எலக்ட்ரிசிட்டி போர்டில். 2017-18 அவர் இறந்துடுறாரு. ஸோ கம்பேஷன் அடிப்படையில் இவருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? கவர்மெண்ட் வேலை கிடைச்சாச்சுன்னா அப்படியே செட்டில் ஆகிடுவோம். அரை காசு சம்பாதிச்சாலும் அரசு சம்பாத்தியம்னுப்போம். அவர் பார்க்குறாரு, அவருக்கு பிடிக்கல, கவர்மெண்ட் ஜாப் பிடிக்கல. சரி, என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுறாரு. அப்போ அவர் +2 முடிச்சிருக்கார். இக்னோ அதில் பிகாம் படிக்கிறார், டிஸ்டன்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில். அது முடிஞ்ச உடனே அப்போ அவர் கவர்மெண்ட்லேயே இருக்கார், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார். அவருக்கு தோணுது, ஏன் நம்ம பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு போட்டு இந்தியன் பேங்க்கில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக சேர்றாரு. பேங்க்கில் போய் சேர்ந்த உடனே பார்க்குறாரு, இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணிவிட்டு அவர் எல்ஐசியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறார். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்ஐசியில் இன்றைக்கி அவர் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை சேர்ந்துட்டார். இப்போது அவர்கிட்ட உங்களுக்கு என்ன கோல்னு கேட்குறேன். எனக்கு ரிசர்வ் பேங்க் ஓப்பன் எக்ஸாம் எழுத போகிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்மளாம் எப்படி படிப்போம்? 10th முடித்த உடனே +2 முடித்த உடனே ஒரு காலேஜ் முடித்த பிறகு எதனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவோம், இல்லை ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகிடுவோம். அப்படியே செட்டில் ஆகிடுவோம். திஸ் யங் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஹி ஹஸ் சச் அன் ஹங்கர் ஃபார் ஹிஸ் டெவலப்மெண்ட், ரைட்? அண்ட் ஹி இஸ் வெரி வெரி ஃபோக்கஸ்ட். ரிசர்வ் பேங்க் தான் என்னுடைய குறிக்கோள். ஹூ நோஸ், 20-30 years later he can become a ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு படிக்கணும், முன்னுக்கு வரணும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. எத்தனையோ வழி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NIOSன்னு ஒன்று இருக்குங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங். அந்த NIOSயில் CBSE சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே இதை எபிசோட் நான் போட்டிருக்கேன். அதை மீண்டும் அப்லோட் பண்ணுறேன் மறுபடியும் அதே எபிசோடை. அந்த NIOSயில் CBSE சிலபஸ் தான். பள்ளிக்கூடம் போகாமே நீங்கள் படிக்கலாம். 10th படிச்சிருந்தீங்களா +2 எக்ஸாம் எழுதிக்கலாம். சாதாரணமாக CBSEயில் 5 பேப்பரும் ஒன்றா தான் எழுதணும். அது 10th இருக்கட்டும், +2 இருக்கட்டும், 5 பேப்பரும் ஒன்றா எழுதணும். ஆனால் அது NIOSயில் சேர்ந்துட்டிங்களான்னா, இப்போது ஒரு 2 பேப்பர் எழுதுகிறேன், ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு பேப்பர் எழுதுகிறேன், மீதி 3 பேப்பரை கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுகிறேன். நிதானமாக படிக்கலாம். போர்ஷன்ஸும் அவ்வளோ டஃப்பாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கல்கட்டாலேருந்து ஒரு மேடம் அண்மையில் படித்தேன். தன்னுடைய பையனை 10th முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவங்க வேஸ்ட் ஆகிடுது டைமு, அதுவும் இல்லை ஸ்கூலு சரியாக இல்லை மற்ற பசங்கள்லாம் அப்படின்ட்டு இந்த NIOSயில் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி அந்த பையன் பெரிய டாக்டராக இருக்கார். இது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக நம்ம மாற்றி யோசனை பண்ணணும். ஆனால் அதுக்காக நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடலாமா? நோ. ஸ்கூலில் இருந்தாலும் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸ்கூலில் எனக்கு அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் பாதி நேரம் வேஸ்ட் ஆகிடுது, இல்லை நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக 10th அப்புறம் NIOS +2 எழுதிட்டு சைமல்டேனியஸாக யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் சம் அதர் கோர்சஸ். இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிகாம் படிக்கலாம், இல்லை BA படிக்கலாம், எவ்வளோ படிக்கலாம். சிவில் சர்வீஸு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ சொன்ன பாருங்கள், இந்த யங் மேன் அவருடைய எக்ஸாம்பிள்
ஸோ ஒரு கருணை அடிப்படையில் அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வருது, அதிலே செட்டிலாக இருக்கலாம். ஆனால் அது இஷ்டம் இல்லை அவருக்கு. பேங்கிங் எக்ஸாம் எழுதுறாரு, இந்தியன் பேங்க்கில் சேர்றாரு, அதுலேயும் அவருக்கு வந்து அவ்வளோ திருப்தி இல்லை. அதில் இருந்துக்கிட்டே எல்ஐசி எழுதுறாரு, எல்ஐசியில் இன்றைக்கி இருக்கார், அவர் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார். இதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. அவருடைய கோல் எல்லாம் எங்கே இருக்குன்னா எம்பிஏ, அது இது சொல்ல வந்துட்டேன், அதுக்கு அடுத்து எம்பிஏ படிக்கணும்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க். ஸோ இடம்பெறுதுண்டு இவ்வையகத்தில் இதற்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வி, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. ஆனால் இந்த 9, 10, 11, 12 என்ற இந்த 4 ஆண்டுகள் நம்ம கோட்டை விட்டோம்னா, நம்ம கோட்டை விடுறது பள்ளிக்கூட வாழ்க்கை அல்ல, நம்ம கோட்டை விடுறது நம்மளுடைய எதிர்காலத்தையே வாழ்க்கையை வீணடிச்சிடும். அதுக்காக தான் நாங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம். இப்போ நான் போட்ட எபிசோடு இட்ஸ் an excellent example, different way of thinking, not the conventional way of thinking, unconventional way of development. But one thing, your focus, your concentration, your time management, your determination, your goal setting, very very important. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.